கடலூர் மாவட்டம் கீரப்பாளையம் பகுதியில் கடும் இழப்பால் வாழை விவசாயிகள் கண்ணீருடன் தவித்து வருகின்றனர். வழக்கமாக நல்ல லாபம் தரும் வாழைத்தாறுகள் இந்த ஆண்டு விற்பனை இல்லாததால் வாழைத்தாறுகள் மரத்திலேயே பழுத்து அழுகி ஈமுய்கின்றன. கடன் வாங்கி கடுமையான உழைப்பை கொட்டி வாழை சாகுபடி செய்த விவசாயிகள் இப்போது தாங்கள் போட்ட முதலீட்டை கூட திரும்பப் பெற முடியாமல் தவிக்கின்றனர். பல ஆண்டுகளாக இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் இந்த ஆண்டும் பெரும் இழப்பை சந்தித்திருப்பதாக தெரிவிக்கின்றனர். ஆடு மாடுகளுக்கு கூட முழுமையாக கொடுக்க முடியாத அளவிற்கு பழுத்த தாறுகளை பார்த்து விவசாயிகள் மனம் நொந்து போயுள்ளனர். மரத்துக்கு நான் எவ்வளோ செலவு பண்ணேன்னா ஒரு 350 ரூபா ஒரு மரத்துக்கு நான் செலவு பண்ணுறேன். ஆனால் இப்போ பார்த்தா வியாபாரிங்க வந்து கேட்கறது வெறும் 50 ரூபாய்க்கு. அப்படியே வெட்டி போனாலும் தார் எடுத்து வெட்டி போனாலும் வியாபாரிக்கு உழவு வந்து எடுத்து போட்டு அங்கே விலை வைக்கலன்னு சொல்லி திருப்பி எடுத்தாந்து நம்ம கையிலே கொடுக்குறாங்க. இல்லை நடுத்தூரில் போட்டு வந்துடுறாங்க. போட்டு மாடு தான் தின்னுது. அது இதுதான் இப்போ இந்த நிலம இருக்கு. ஒரு மரம் ஒரு கழி 110 ரூபா, 250 ரூபாய்க்கு மேலே செலவாகுது. ஃபுல்லாக நஷ்டமாக தான் சார் ஆகுது. ஃபுல்லாக கொல்லி பூரா வெறும் பழம் சார். என்ன தான் காரணம், என்ன விலையே போகல சார். தோட்டக்காரன் கேட்டால் 10 ரூபா 50 ரூபாய்க்கு கேட்குறான். 50 ரூபாய்க்கு வெட்டி கொடுக்கணும் வெட்ட முடியல, பரமாட்டாங்க. கொல்லி பூரா வெறும் பழமாக இருக்குது சார். அதான் என்ன இந்த நஷ்டடி பார்த்து ஏதாச்சும் கவர்மெண்ட்டாக பார்த்து ஏதாச்சும் ஒன்று இது எங்களுக்கு விவசாயிகளுக்கு ஏதாவது ஒரு நன்மை செய்ய சொல்லு சார். மரத்துக்கு செலவு 300 ரூபா ஆகுது. 80 ரூபான்னு தார் விற்குது. 80 ரூபா 70 ரூபான்னு 150 ரூபா குறைஞ்சபட்சம் விற்குது. அதுக்கு மேலே எதுவுமே திக்க முடியல.